பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞரணி தலைவர் அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். ஜிகாத் கமிட்டியுடைய பி டீம் தான் பாமக. பாட்டாளி மக்கள் கட்சியை தூக்கி நிறுத்தியது பழனி பாபாவும் ஜிகாத் கமிட்டி. ராமதாஸ் என்ன சொன்னாரு? முஸ்லீம்களுக்கு ஆபத்து என்றால் எங்கள் பிணத்தின் மீது தான் அது நடக்கும் சொல்லிட்டு பிஜேபி சென்றாரு. கொள்கைகளை தாண்டி பணம் இங்கே தீர்மானிக்குது. அப்புறம் என்ன சொன்னார் ராமதாஸ்? குடும்பத்தை சேர்ந்த யாரும் இந்த கட்சியில எந்த பதவிக்கும் வரமாட்டார்கள். எங்களை நான் மீறினால் முச்சந்தியிலே நிற்க வைத்து என்னை சவுக்கால் அடியுங்கள். அப்புறம் என்ன அமைதியை வேடிக்கை பாக்குறீங்க? மருமகள் வந்து எம்பியா நிக்கிறாங்க, மருமகளுக்கு வாக்கு சேகரிக்கிற மகளுங்க, குடும்பமே பேசுறாங்க. ஆனா வாரிசு அரசியல் எதிர்த்தாங்க ஒரு காலத்துல. என்ன கொடுமையா இருக்கும். வன்னிய சமூக மக்களை விட வீரம் செறிந்த மக்கள் யாரும் எனக்கு தெரியல. ஜான் பாண்டியன் கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்றாரு, ரவுடிசம் பண்றாரு, அது பாமக செட் ஆகாது, அதனால தான் வெளியே அனுப்புறாங்கன்னு சொல்றாங்களே. காடுவெட்டி குருவுக்கு என்ன நேர்ந்ததோ அதான் அன்னைக்கு ஜான் பாண்டியனுக்கு நேர்ந்தது. திருமாவுடைய வளர்ச்சிக்கு பின்புலத்தில் ராமதாஸ் இருக்கிறார். வன்னியர்கள் கல்லால் அடிக்கிறாங்க. திருமா அவர்களுக்கு அந்த உண்மை முகம் தெரிஞ்சிருச்சு, ராமதாஸுடைய உண்மை முகம். அன்புமணி வந்த பிறகுதான் எல்லாம் மாறிச்சு. ஏயா இந்த ஆளை இன்னமும் நம்புறிய, போய் பொழப்ப பாருங்கய்யா அப்படின்னு அன்புமணி சொல்லுவார். அன்புமணிக்கு முன்ன ராமதாஸ் நல்லதான். அன்புமணி இல்லைன்னா ஒரு பெரிய மகத்தான தலைவராக மாறி இருப்பார். சில இடங்கள்ல வந்து அப்பா பிள்ளைய பேரை கெடுப்பாரு. பிள்ளைதான் அப்பா பேரை கெடுத்திருக்கு. ஆமா, பழனி பாபா பாட்டாளி மக்கள் கட்சியை முன்னிலைப்படுத்தினாரு. அது வரைக்கும் டாக்டர் ராமதாஸ் பாஜக கூட எந்த தொடர்பும் இல்லை. பழனி பாபா இறக்குறாரு. அதிதீவிர இந்துத்துவவாதிகளாலே கொல்லப்படுகிறார். இறந்த பிறகு அந்த இறுதி ஊர்வலத்தில் ராமதாஸ் போறாரு. அப்படி போனவர் தான் போயிட்டு தமிழகத்தில் முதல் முறையாக பாஜக உள்ள கொண்டு வராரு. பழனி பாபாவுக்கு இஸ்லாமிய சமூகத்துக்கு உண்மையான நண்பராக டாக்டர் ராமதாஸ் இல்ல. அப்ப பழனி பாபா இறந்தது டாக்டர் ராமதாஸுக்கு மகிழ்ச்சி தான். ஆமா. அப்ப டாக்டர் ராமதாஸுக்கு பற்றோ பாசமோ உணர்வோ இல்லையா? இல்ல. சோழிய முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். இனிமே காஃபி கரையானாலோ ஜூஸ் கரையானாலோ கூலா இருங்க. MCR ஸ்டெயின் ஃப்ரீ ஷர்ட்ஸ். வணக்கம் நேயர்களே, நமது சத்தியம் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞரணி தலைவர், தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் திரு KM ஷரீஃப் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி இளைஞரணி தலைவர் எப்போ? முன்னாடி. அதான் எப்போ? 91 to 97 வரை. ஏன்? பாபா கொண்டு போய் சேர்த்து விட்டார், பழனி பாபா. அப்போ ஜிகாத்தில் நீங்கள் இருந்தீங்களா? இல்லை. யார் யார் பழனி பாபாவை விரும்பினார்களோ, யார் யார் பழனி பாபாவுக்கு நெருக்கமாக இருந்தார்களோ அவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் பாமகவில் சேர்த்து விட்டார். ஜிகாத் கமிட்டியில் இருந்தால் அவங்க மேலே வந்து வழக்கு வரும், அதை சமாளிக்கிற தைரியம் இஸ்லாமிய சமூகத்தில் இல்லை. அதனால் நீங்கள் எல்லாரும் பாமகவில் இருங்க, உங்களை பாதுகாக்கிற வேலையை நான் ஒரு ஆள் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கொண்டு போய் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை பாமகவில் இணைத்து விட்டார். ஜிகாத் கமிட்டியில் பொறுப்பாளர்கள் அடைக்கலமாக பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தீங்க. அடைக்கலம்னு சொல்ல முடியாது. பாமக இஸ்லாமியர்களின் நலனுக்காக பாடுபடும். எனவே ஜிகாத் கமிட்டியை தாண்டி பாமகவை வளர்ப்பது நம்முடைய கடமை. எனவே எல்லாரும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணையுங்கள். ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரே ஒருத்தர் தான் பாமகவில் இருந்தார், குணங்குடி அனீஃபா. இப்போ மனிதநேய மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய குணங்குடி அனீஃபா தான் அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில பொருளாளர். சரி. அதுக்கப்புறம் நான் இளைஞரணி தலைவர். எனக்கு முன்னாடி ஜான் பாண்டியன் கொஞ்ச நாள் இருந்தார், அவர் போயிட்டார். அதற்கு பின்னால் கிட்டத்தட்ட 90 to 97 வரை நான் அந்த கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக இருந்தேன். பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஜிகாத் கமிட்டிக்கும் என்ன தொடர்பு? அதாவது டாக்டர் ராமதாஸுக்கும் பழனி பாபா அவர்களுக்கும் ஏற்பட்ட நெருக்கம் 2 அமைப்புகளுடைய நெருக்கமாக மாறியது. பாமகவில் அன்றைக்கு இருந்த பெரும்பான்மையான பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் எல்லாம் பழனி பாபாவால் அனுப்பப்பட்டவர்கள் தான். அன்றைய ஜிகாத் கமிட்டியுடைய பி டீம் தான் பாமக, அப்படி கூட சொல்லலாம். அப்படி என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வளர்ச்சிக்கு பின்புலத்தில் இருந்தது ஜிகாத் கமிட்டி. பாட்டாளி மக்கள் கட்சியை தூக்கி நிறுத்தியது பழனி பாபாவும் ஜிகாத் கமிட்டி. பழனி பாபாவுக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் எப்படி தொடர்பு? எந்த மாதிரி தொடர்பு? எதனால் தொடர்பு? எதனால் அரசியல் ஒருங்கிணைந்து பயணித்தாங்க? அதாவது திமுகவினுடைய அதிதீவிர ஆதரவாளராக பழனி பாபா இருந்தார் 90 வரை. அன்றைய 89 to 91 வரையும் திராவிட முன்னேற்ற கழக அரசு. அன்றைய காலகட்டத்தில் அன்றைக்கு இந்து முன்னணியினுடைய தலைவராக இருந்த ராமகோபாலன் ஒரு புத்தகம் எழுதுகிறார், இந்துவுக்கு ஆபத்து இந்துஸ்தானத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி. இந்துவுக்கு ஆபத்தா இந்துஸ்தானத்துக்கு ஆபத்தா என்கிற மறுப்புரையை பழனி பாபா எழுதுகிறார். ஏன்னா இவர் வந்து திமுகட்ட ஒரு கோரிக்கையை வைக்கிறார். ராமகோபாலன் ஒரு தவறான புத்தகத்தை எழுதியிருக்கிறார், அது முஸ்லீம்கள் மீது வன்மத்தை கக்குகிறது. எனவே அந்த புத்தகத்தை தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை பழனி பாபா பல பொதுக்கூட்டங்களிலே வைத்தார். இவ்வளவுக்கும் 89 தேர்தலில் வந்து திமுகவுக்கு மிக தீவிரமான ஆதரவாளராக
நூற்றுக்கணக்கான பொதுக்கூட்டங்களை பழனி பாபா நடத்தினார். அந்த அடிப்படையில் அவர் அந்த கோரிக்கையை வைத்தார். ஆனால் அந்த கோரிக்கை தமிழக அரசால் நிறைவேற்றப்படவில்லை, ஆதரிக்கப்படவில்லை. எனவே அதற்கு மாற்றாக ஒரு புத்தகத்தை அவர் வெளியிட்டார். இந்துவுக்கு ஆபத்தா, இந்துஸ்தானத்துக்கு ஆபத்தா என்று சொல்லி ஒரு புத்தகத்தை காரைக்குடியில் வைத்து அவர் வெளியிட்டார். அதற்கு பின்னால் அந்த புத்தகத்தை எழுதியதற்காக பழனி பாபா கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிற நேரத்தில் அந்த நீதிபதி, காரைக்குடி நீதிபதி, அதை படித்து விட்டு இந்த புத்தகத்தை தடை செய்வதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னு இவருக்கு ஜாமீன் கொடுக்கறது அப்படின்னு முடிவெடுக்கிறார். ஒரே நாள்லேயே உடனடியாக அதாவது இவர் ஜெயிலிருந்து வர்றதுக்குள்ளே இவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு போடுகிறது. ஏன்னா அந்த புத்தகத்தில் ரிலீஸ் ஆகிட்டாருன்னா அந்த வழக்கில் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி இவர் இது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு திருச்சி சிறையில் அடைக்கப்படுகிறார். ஒரு 6 மாதம் கழித்து டாக்டர் ராமதாஸ் அப்போ தான் கட்சி ஆரம்பிச்சினார். 89 பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கிறார். அப்போ அனைத்து சமூகங்களுடைய தலைவர்கள் கூட்டத்தை நடத்துகிறாரு. அப்போ அந்த கூட்டத்தில் சொல்கிறாங்க, பழனி பாபான்னு ஒருத்தர் இருக்கார், அவரை நீங்கள் இணைச்சிங்கன்னா இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகளும் ஆதரவும் பெரிய அளவில் கிடைக்கும் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ்கிட்ட சொல்கிறாங்க. யார்? பிசி லீடர்ஸ். ஏன்னா பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை ஒருங்கிணைப்பதற்கான முயற்சி அன்னைக்கு ராமதாஸ் எடுத்தார். ஏன்னா அன்னைக்கு வாழும் பெரியார் அவர், அப்படி தான் அவருக்கு பெயர் சூட்டப்பட்டது. அந்த அடிப்படையில் அவர் பிசி மக்களை, பிசி தலைவர்களை ஒன்று சேர்க்கிறார். அவங்க இவர்கிட்ட சொல்கிறாங்க, பிசிகள் மட்டும் ஒன்று சேர்ந்தால் சரியாக இருக்காது, முஸ்லீம்களும் ஒன்று சேரணும். அப்போ முஸ்லீம்களை நீங்கள் அணிதிரட்டணுன்னா அன்னைக்கு லத்தீப் சாஹிபு, சமத் சாஹிப்னு 2 டீம் இருந்தது. அவங்க திமுகவுக்கு ஒரு பக்கம் ஆதரவு, ஒரு பக்கம் அதிமுகவுக்கு ஆதரவுன்னு இருந்தாங்க. அதனால் அவர்கள் 2 பேரையும் நீங்கள் இணைக்கிறது சாத்தியம் இல்லை. அதனால் பழனி பாபாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கார், அவருடைய ஆதரவு கிடைச்சுன்னா உங்கள் அமைப்பு வளர்வதற்கு, இந்த கூட்டணி வளர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க சென்னையில் நடந்த அந்த கூட்டத்தில். அதுக்கப்புறம் அவர் தலித் எழில்மலை எல்லாரும் திருச்சி சிறையில் போய் பழனி பாபாவை பார்க்குறாங்க. அவர் திமுக மீது கோபமாக இருந்த நேரம். எனவே திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தமிழக அரசியலில் ஒரு அணி உருவாக வேண்டும் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் ஆதரிக்கிறாரு. அதுக்கு அவர் ஒத்துக்கிறார். இவருடைய கோரிக்கையை என்னைக்கு வெளியில் வர்றாரோ அன்னைக்கு மாலையே செந்துறை, திருச்சி மாவட்டம் செந்துறையில், இன்றைக்கி அரியலூர் மாவட்டம், அதில் பொதுக்கூட்டம், அதில் பாமக ஆதரித்து பேசுகிறாரு. அதான் முதல் கூட்டம். அதுக்கப்புறம் நூற்றுக்கணக்கான பொதுக்கூட்டங்களை நடத்துகிறாரு. முஸ்லீம்கள்கிட்ட கொண்டு போய் பாட்டாளி மக்கள் கட்சியையும் டாக்டர் ராமதாஸையும் அறிமுகப்படுத்திய பெருமை பழனி பாபாவுக்கு சேரும். சரி, அப்போ ராமதாஸ் என்ன சொன்னார்? இஸ்லாமிய மக்களுக்காக நான் பாதுகாவலனாக இருப்பேன். நான் 2 பேரும் சேர்ந்து வன்னியர் இஸ்லாமியர் ஒற்றுமை மாநாடெல்லாம் மாயவரத்தில் நடத்தினாங்க. முஸ்லீம்களுக்கு ஆபத்து என்றால் எங்கள் பிணத்தின் மீது தான் அது நடக்கும் அப்படி சொன்னார். அப்படி தான் சொன்னார். சொல்லிட்டு பிஜேபி கூட சென்றார். இல்லை, அது அப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டார். ஏன்னா நீங்கள் கொள்கைகளை தாண்டி பணம் இங்கே தீர்மானிக்குதுல. இல்லை, அப்புறம் என்ன சொன்னார் ராமதாஸ்? அப்புறம் ஒரு 4 சத்தியங்கள் அது கட்சிக்காரங்களுக்கு சொன்னார். சொல்லுங்களேன். நான் என்னுடைய கால்கள் ஒருபோதும் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ போகாது. சூப்பர். 2வது, என் குடும்பத்தைச் சேர்ந்த யாரும் இந்த கட்சியில் எந்த பதவிக்கும் வரமாட்டார்கள். பாருங்களேன். 3வதாக, என்னுடைய உறவினர்கள் கூட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக மாட்டார்கள். 4வதாக, நான் எங்கே போனாலும் என் சொந்த செலவிலே தான் போவேன். இந்த 4 சத்தியங்களை நான் மீறினால் முச்சந்தியிலே நிற்க வைத்து என்னை சவுக்கால் அடியுங்கள் அப்படின்னு ஒரு 1000 கூட்டத்தில் பேசியிருப்பார். அப்புறம் என்ன அமைதியாக வேடிக்கை பார்க்குறீங்க? யாரும் சவுக்கால் அடிக்கிறது தயார் இல்லை. இல்லை, ஆனால் எல்லாமே மீறிட்டாரு. எல்லாத்தையும் மீறிட்டார். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார்? ஒன்று, என்னுடைய கால்கள் சட்டமன்றத்திற்கோ நாடாளுமன்றத்திற்கோ போகாதுன்னு சொன்னார். ரைட். என்னுடைய குடும்பத்திலிருந்து யாரும் கட்சிக்கோ ஆட்சிக்கோ வரமாட்டார்கள். குடும்பமே இப்போ அங்கே தான் இருக்குது, கட்சியில் தான். குடும்ப கட்சி தானே. இப்போ மருமகள் எம்பியாக நிற்கிறாங்க, மருமகளுக்கு வாக்கு சேகரித்தினா மகளுங்க. ஆமாம், ஒட்டுமொத்த குடும்பமே பேசுகிறாங்க. ஆனால் வாரிசு அரசியல் எதிர்த்தாங்க ஒரு காலத்தில். என்ன கொடுமையாக இருக்கும். இதெல்லாம் பண்ணால் முச்சந்திர நிற்க வச்சு சவுக்கால் அடிங்கள்னாரு. சரி, இதெல்லாம் சொல்லி தான் அன்றைக்கி பயணிச்சோம். அன்றைக்கி தான் பயணித்தோம். எல்லா சமூக மக்களையும் அணிதிரட்டணும். அன்னைக்கு டாக்டர் ராமதாஸ்னா ஒரு எளிமையான வலிமை வாய்ந்த தலைவர். அப்படி தான் உணர்வுபூர்வமாக இருந்தார். அன்னைக்கு அப்படி தான் இருந்தார். வன்னியர் சார்ந்து உருவாக்கப்பட்ட கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சியில் இஸ்லாமியர்களுக்கும் தலித்துக்கும் அப்போ முக்கியத்துவம் கொடுத்தாரு இல்லையா? நிச்சயமாக. ஏன் சமூகங்களின் கூட்டமைப்பை உருவாக்கணும்னு அவர் முடிவு பண்ணார். ஏன்னா வன்னியர் சங்கத்துக்கான வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. அவங்க இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக கலைஞர் முதலமைச்சரான உடனே கிட்டத்தட்ட 20% இடஒதுக்கீடை எம்பிசின்னு சொல்லி ஒதுக்கி வன்னியர் உள்ளிட்ட 108 சாதிகளுக்கு கொடுத்துட்றாரு. அப்போ இடஒதுக்கீடு கோரிக்கை வலுவிழந்து போகுது. தனித்த இடஒதுக்கீடு சாத்தியம் இல்லை, 108 சாதிக்கு கொடுத்தாச்சு, அந்த கோரிக்கை வலுவிழந்து போகுது.
ரெண்டாவது மத்தியில் வந்து 2% இடஒதுக்கீட்டுக்கான கோரிக்கை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக மாறினா தான் அதில் ஜெயிக்க முடியும்னு ராமதாஸ் நினைக்கிறார். ஒன்று. இரண்டாவது, வெறும் வன்னியர் மட்டுமே அதிகாரத்தை நோக்கி பயணிக்க முடியாது, அதுக்கான வாய்ப்புள்ள சாத்தியம் இல்லை. அப்போ வன்னியர் வெர்சஸ் ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறாரு. பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்குறாரு 89. அது 86, 87 பாட்டாளி கட்சின்னு ஒன்று உருவாக்குறாரு. அதை தொடர்ச்சியாக கொண்டு வர முடியலை. அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லிட்டு பேராசிரியர் தீரன், அவர் பேர் ராஜேந்திரன், அவர் பேராசிரியராக இருந்தவர் அரசு கல்லூரியில். அந்த வேலையை விட்டுட்டு அவரை வந்து தலைவராக கொண்டு வர்றாரு. தலித் எழில்மலை, தலித் மக்கள் முன்னணின்னு வச்சுருந்தார், முன்னாள் மத்திய அரசு ஊழியர், அவரை வந்து பொதுச் செயலாளராக்குறாரு. தமுமுக அன்னைக்கு இருக்குல்ல, அதை உருவாக்கியவர் குணங்குடி அனிபா, அவர்கிட்ட தான் இவங்க கைப்பற்றினாங்க தமுமுகவை. சரி. அவரை பொருளாளராக கொண்டு வர்றாரு. ஜான் பாண்டியனை இளைஞரணி தலைவராகிறார். ஜான் பாண்டியன் தேவேந்திர குல மக்களுக்கான ஒரு அமைப்பை வச்சுருந்தார். சரி. ஒரு வலிமை மிக்க தலைவராக இருந்தார் தென் தமிழ்நாட்டில். அவரை தேவேந்திரர்களின் தலைவர், அவரை கொண்டு வந்து தெற்கே தேவேந்திரர் வடக்கே வன்னியர் அப்படின்னு ஒரு கான்செப்டை உருவாக்குறாங்க. உருவாக்கி அவரை கொண்டு வந்து இங்கே இளைஞரணி தலைவராக ஆக்குறாங்க. அவரால் இங்கே தாக்கு பிடிக்க முடியலை. ஏன்? அவருடைய நடவடிக்கைகளுக்கும் பாமகவினுடைய நடவடிக்கைக்கு நேர் எதிராக. அதான் என்ன, அவர் வந்து தேவேந்திர சமூக மக்களுக்காக நிற்கிறாரு, அந்த மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறாரு. அவருக்கும் பாமகவுக்குமான முரண்பாடு அதிகரிக்குது. அதுலேருந்து ஒரு வெளியில் போயிடுறாரு. இல்லை, ஜான் பாண்டியன் கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணுறாரு, ரவுடிசம் பண்ணுறாரு, அது பாமக செட் ஆகாது, அதனால தான் வெளியே அனுப்புகிறாங்கன்னு சொல்கிறாங்களே. அதாவது நீங்கள் சொல்கிற எல்லா குற்றச்சாட்டுகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை அரசியல் கட்சிகளுக்கு பொருந்தும். எல்லாரும் ஆனால் அந்த குற்றச்சாட்டு இருந்துச்சு, நிச்சயமாக இருந்துச்சு. ஜான் பாண்டியன் மீது இருந்துச்சு, பாமக பேசப்பட்டுச்சு, பேசும் பொருளாக இருந்தது. உள் முரண்பாடுகள், அதனால் அவர் வெளியில் போயிட்டார். ஆனால் முரண்பாடு சொல்ல மாட்டீங்க? இல்லை, அது வந்து சில வேணான்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லுங்கள். இல்லை, அதாவது ராமதாஸை பொறுத்தவரை எப்போதுமே என்ன சிக்கல்னா, அவரை தாண்டி ஒரு வலிமை வாய்ந்த தலைவர் வந்துடக்கூடாது. காடு வெட்டி குருவுக்கு என்ன நேர்ந்ததோ அதான் அன்னைக்கு ஜான் பாண்டியனுக்கு நேர்ந்தது. என்ன ஆச்சு? இவர் வந்து வன்னிய சமூக மக்கள்கிட்ட லட்சக்கணக்கான மக்களை திரட்டுறாருன்னா, அன்னைக்கு ஜான் பாண்டியன் தேவேந்திர சமூக மக்களை திரட்டினார். அப்போ யார் பெரிய தலைவருங்கிற மாதிரி அந்த பிரச்சனையெல்லாம் வந்துச்சு. ஒரே உரையில் 2 வாள் இருக்கக்கூடாது, ஒரு வாள் தான் இருக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வர்றாங்க. அவர் வெளியேற்றப்படுகிறார், அவ்வளவுதான். ஆனால் அவராக விரும்பி போகல, அவராக விரும்பி போகல, அவர் வெளியேற்றப்படுகிறார். ஜான் பாண்டியனுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து வெளியேற்ற. ஆமாம், நிச்சயமாக அந்த அழுத்தத்தை அவரால் தாக்கு பிடிச்சி இருக்க முடியலை. இன்னொன்று, அவர் தேவேந்திர சமூக மக்களுக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டது. பசுபதி பாண்டியன் தனியாக, ஜான் பாண்டியன் தனியாக பிரிகிறாங்க. அப்போ பசுபதி பாண்டியன் பாமகக்குள்ளே வந்துடுறாரு. அதனால வந்து அந்த ஜான் பாண்டியன் இடத்த நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் நினைக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியோட சூழ்ச்சி இருந்துச்சு, பசுபதி பாண்டியனை உள்ளே கொண்டு வந்துடணும், ஜான் பாண்டியனை வெளியே அனுப்பிடணும், அந்த சமுதாய மக்களுக்கும் அதிருப்தி நம்ம மேலே இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அரசியல் பாமக அன்னைக்கே செஞ்சாங்க. 2 பிளவு ஏற்படுத்தி ஒருத்தர் உள்ள வச்சுட்டாங்க. நீங்கள் அதே மாதிரி தான் திருமாவளவனை கொண்டு வந்தது. டாக்டர் ராமதாஸ் தான் திருமாவளவனை திட்டமிட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தது. அவர் மதுரையில் இருந்தவர், எப்படி மதுரையில் அரசியல் பண்ணி இருந்தார். ஆமாம், 2 பேரும் ஒரே நிகழ்ச்சிக்கு வர்றாங்க, ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறாங்க. இவர் பெரியாரை பற்றி, சமூக நீதியை பற்றி பேசுபவர் ராமதாஸ். அதே மாதிரி அம்பேத்கரையும் பெரியாரையும் இணைத்து பேசினவர் திருமாவளவன். அன்னைக்கு மதுரையில் டிபிஐ, தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா, அதனுடைய தலைவராக இருந்தவர். அவரை வந்து இங்கே வட தமிழ்நாட்டில் கொண்டு வரணும்னு ராமதாஸ் முடிவு பண்ணுறாரு. வேறு ஒன்றும் இல்லை, எல்இபின்னு சொல்லக்கூடிய இளைய பெருமாள் மிகப்பெரிய இடைஞ்சலாக இருந்தார் டாக்டர் ராமதாஸுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும். அவர் என்னவா இருந்தார்? ஷெட்யூல்டு இன விடுதலை இயக்கம்னு ஒரு அமைப்பு வச்சுருந்தார். சரி. மனித உரிமை கட்சின்னு அதை மாற்றினார். பழைய காங்கிரஸ் கட்சியினுடைய இன்னைக்கு செல்வ பெருந்தகை தலைவராக இருக்கிற மாதிரி அவர் ஒரு தலைவராக இருந்தார். சரி. இளைய பெருமாள், எல்இபின்னு அவரை சொல்கிறது, அவர் ஓரம் கட்டுறதுக்காக எப்படியாவது திருமாவளவனை இங்கே கொண்டு வந்துடணும் அப்படின்னு திருமாவளவனை இங்கே கொண்டு வர்றதுக்கான பெரிய முயற்சி எடுத்து கொண்டு வந்தவர் டாக்டர் ராமதாஸ். அப்போ திருமாவளவனுடைய வளர்ச்சிக்கு பின்புலத்தில் ராமதாஸ் இருக்கிறார் அப்படி சொல்லிட முடியாது. ஏன்னா ஒருத்தரை ஒழிச்சு கட்டணும்னு ஒருத்தரை கொண்டு வர்றாரு. வந்தவர் இங்கே இருக்கிற கல நிலவரத்தை பார்க்குறாரு. வட தமிழ்நாட்டில் ராமதாஸோடு நின்று ஒருபோதும் நம்ம வந்து ஜெயிக்க முடியாதுன்னு முடிவுக்கு வர்றாரு. ஏன்னா எல்இபி இறந்து போயிடுறாரு, அந்த இடம் வேகண்டாக இருக்குது. ஒன்று, அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணணும், ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு தலைவராகணும். அது ராமதாஸோடு போய் நின்னோம்னா அது எதிர்மறையான விளைவுகளையே ஏற்படுத்துங்கிறத சகோதரர் திரும்ப இங்கே போன பின்னாடி தெரிஞ்சுக்கிறாரு. அப்போது ராமதாஸுடைய சூழ்ச்சி சதியையும் திருமாவளவன் அப்பயே புரிஞ்சுக்கிறாரு. அதனால ராமதாஸ் கூட பின்தொடரலை. ஏன்னா இவர் கொண்டு வந்து விடுறாரு, இங்கே வந்து பார்க்குறாரு, இந்த மக்கள் வந்து இவருக்கு எதிராக இருக்கிறாங்க.
ஆனாலும் டாக்டர் ராமதாஸ் தான் தமிழ்நாட்டிலே அதிகபட்ச அம்பேத்கர் சிலைகளை திறந்தவர். அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு ஆமாம், தங்களுடைய கட்சியினுடைய 3 வழிகாட்டிகளாக மார்க்ஸையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் அவர் தான் கொண்டு வந்தார். நிச்சயமா எப்படி இருந்தவர் இப்படி ஆயிட்டாரு. நீங்கள் ஒன்றும் இல்லை, சேத்தியாத்தோப்புன்னு ஒரு ஊர், அந்த ஊரில் வந்து இவருடைய கட்சி பொறுப்பாளர் தேவதாஸ் படையாண்டார்னு அவரை பிடிச்சி போலீஸ் உள்ளே வைக்குது. இவர் சொல்லி பார்க்குறாரு, கேட்கல. உடனடியாக திண்டிவனத்துலேருந்து கிளம்பி அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாரு. சேத்தியாத்தோப்பு போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துருக்காரு. யார்? டாக்டர் ராமதாஸ். உட்காந்துக்கிட்டு இவரை விடலைன்னா நான் எந்திரிச்சு போக மாட்டேங்கிறாரு. இவர் உட்கார பார்த்தீங்கன்னா வன்னிய மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேர் அந்த இடத்துல திரள்றாங்க. கடைசியில் காவல்துறையும் அரசாங்கமும் அவரை விடுதலை பண்ணதுனால அவர் எந்திரிச்சு வந்தார். அப்படி ஒரு வீரியமிக்க தலைவர் அன்னைக்கு. ஆனால் இருந்தார்ல, அப்படி அன்னைக்கு இருந்தார். அந்த உணர்வு இருந்துச்சு இல்லை, அன்னைக்கு இருந்துச்சு. ஆனால் இவர் எதையெல்லாம் எதிராக சொன்னாரோ அது எல்லாம் இப்போ இந்த கட்சிக்குள்ளே இருக்குது. அப்போ அன்புமணிக்கு முன்னே ராமதாஸ் நல்லா தான் இருந்தார். நிச்சயமா அன்புமணி வந்த பிறகு தான் எல்லாம் மாறிச்சு. நீங்கள் டாக்டர் ராமதாஸ் வீட்டில் திண்டிவனத்தில் நாங்கள் போய் நின்றுக்கிட்டு இருப்போம். அன்புமணி கூட்டு ரோட்டில் ஆஸ்பத்திரி வச்சுருந்தார். அங்கே தான் அந்த மருத்துவமனை. அதை முடிச்சுட்டு வருவார் அன்புமணி. வந்து வெளியில் நாங்கள் நின்றுருப்போம். நான் மட்டும் இல்லை, நான் சொல்கிறதுனா கூட பொய்ன்னு சொல்லலாம். இன்றைக்கி பாமகவில் இருக்கிற பெரிய தலைவர்கள் எல்லாரும் என்னோட நிற்பாங்க. பேர் சொல்ல விரும்பலைண்ணா. எங்களை கூப்பிட்டு, உங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா, ஏயா இந்த ஆளை இன்னமும் நம்புறிய, போய் பொழப்ப பாருங்கய்யா அப்படின்னு அன்புமணி சொல்லுவார். நல்லவராக இருந்த ராமதாஸ் அன்புமணிக்கு இப்போ பிடிக்கல. ஆமாம், நிச்சயமா. இப்போ அன்புமணிக்கு தோதான அன்புமணி விரும்புகிற ராமதாஸாக இப்போ இருக்கார். சரி, ஜான் பாண்டியன் போயிட்டாரு. திருமாவளவன் உள்ளே வந்தார். அப்புறம் தமிழ் குடிதாங்கின்னு திருமாவளவன் அவருக்கு பேர் கொடுத்தாரு. குடிதாங்கிங்கிற ஊரில் வந்து வன்னிய சமூக மக்கள், தலித்துகள் இறந்து போனால் அவங்களுடைய பிணத்தை அடக்கம் செய்கிறதுக்கு ஆற்றுல தண்ணி வந்துருச்சுன்னா காவிரி ஆறு ஓரம், ஆற்றுக்குள்ளே இறங்கி போக முடியாது. வன்னியர்கள் வசிக்கிற வீதி வழியால் தான் போகணும். அதுக்கு வன்னியர்கள் கல்லால் அடிக்கிறாங்க. தலித்துகள் போனால் இங்கே வரக்கூடாதுன்னு அங்கே உள்ள மக்கள், தலித் மக்கள் என்கிட்ட சொல்கிறாங்க. நான் அங்கேருந்து வந்து டாக்டர்கிட்ட சொல்கிறேன், ஐயா நம்ம வந்து எல்லா மக்களுக்குமான அமைப்பை நடத்துகிறோம். அங்கே வந்து நமக்கு எதிரான ஒரு சூழல் இருக்குது தஞ்சை மாவட்டத்தில், அதனால் வாங்க போவோம் அப்படிங்கிறேன். அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, இனிமேல் அப்படி யார் இறந்து போனால் என்கிட்ட சொல்லுங்கிறாரு. நாங்கள் போய் மறுபடியும் சொல்கிறோம், ஐயா ஒரு பாடி கிடக்குது, தண்ணி இருக்குது ஆற்றுல, இறங்கி போக முடியலை, நம்ம வந்து கரவழியால் தான் போக வேண்டியிருக்குது, வண்டி இருக்கிறாம விடமாட்டேங்கிறான்னு சொல்கிறோம். உடனே வந்துட்டார். வந்து அவரே பாடியை தூக்கிட்டு அது வழியால் போகிறாரு. வன்னியர்கள் கல்லால் அடிக்கிறாங்க, இவர் மேலேயும் கல்லுப்படுது. அப்படியெல்லாம் இருந்த ராமதாஸ் அன்னைக்கு வந்து அவருக்கு தமிழ் குடிதாங்கிற பட்டத்தை திருமாவளவன் வந்து கொடுக்குறாரு. ஆனால் ராமதாஸ் அப்படியே இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி அவர் தான் ஆட்சி பிடிச்சிப்பார் தமிழ். ஆட்சி மட்டும் இல்லை, இன்னொரு பெரியார் அவர் தான். பெரியார் என்னென்னலாம் சமூக நீதி கருத்துக்களை பேசினாரோ அதையெல்லாம் ராமதாஸ் வந்து நடைமுறைப்படுத்துன்னு சொன்னார். ஆனால் அன்னைக்கு சொன்னார், இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை. அன்புமணி இல்லைன்னா அப்படியே இருந்து, அன்புமணி இல்லைன்னா ஒரு பெரிய மகத்தான தலைவராக மாறி இருப்பார். சில இடங்களில் வந்து அப்பா பிள்ளைய பேரை கெடுப்பார். இங்கே ரெண்டும் நடக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பிள்ளை தான் அப்பா பேரை கெடுத்துருக்கு. ஆமாம், அவரை வந்து அதை ஒத்துருக்க கூடாதுல்ல. அவர் ஒரு தலைவர் இல்லை, குடும்ப தலைவர் மட்டும் இல்லை. இல்லை, அப்போ ராமதாஸ் சொன்னார், பார்ப்பனர்களை என்னுடைய கட்சியில் சேர்க்க மாட்டேன். ஆமாம், உறுப்பினராக சேர்க்க மாட்டேன்னாரு. அப்போ உறுதியாக இருந்தார். நிச்சயமா. அதுக்கப்புறம் போயிட்டு ஜெயலலிதா கூட கூட்டணி அமைச்சார். ஆமாம். அதே மாதிரி வந்து பிஜேபி இந்துத்துவாவை கடுமையாக எதிர்ப்பேன்னு சொன்னார். ஆமாம். இப்போ கூட்டணி வச்சுக்கிட்டாரு. நீங்கள் பணத்தின் மீதான பற்றுதல் அன்னைக்கு இல்லை. ஆனாலும் கூட அன்னைக்கு வந்து ஜெயலலிதா கொடுத்த பணத்தில் தான் 96 தேர்தலிலேயே பாமக பங்கு பெற்றது. ஃபஸ்ட்டு 3 கோடி ரூபா அப்போவே. ஆமாம், ஜெயலலிதா கொடுத்தாங்களா? ஜெயலலிதா கொடுத்தாங்க. எம்ஏஎம் ராமசாமி தான் கொடுத்தாரு. பாபாவுக்கு தெரிஞ்சிச்சா டாக்டர் ராமதாஸ் மாறல? ராமதாஸ் மாறிக்கொண்டு இருக்கிறாருன்னு பாபாவுக்கு தெரியும். ஏன்னா 96 தேர்தலில் என்னை போன்றவர்கள் சட்டமன்ற தேர்தலில் நிற்கையில் எங்களுக்கு பிரச்சாரத்துக்கு வரையிலே சொல்கிறார் பாபா, இதுதான் பாமகவுக்கு நான் வேலை செய்கிற பேசுகிற கடைசி தேர்தல். தொடர்ச்சியாக ஒரு 6-7 பேர் தேர்தலில் நிற்கையில் அவங்களுக்கெல்லாம் பிரச்சாரத்தில், இனிமேல் என்னை வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கான பிரச்சாரத்துக்கு கூப்பிடாதீங்க, இனிமேல் ஒரு புதிய அமைப்பை உருவாக்கி நம்ம நிற்கலாம், பாமகவில் யாரும் இருக்காதீங்கன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் மேடைகள்லையே. சினிமா மாதிரி ஆயிடுச்சுங்க. படத்தில் இப்படி தான் என்ன பண்ணுவாங்க, வில்லனுங்க முதல்ல வந்து நல்லவங்க மாதிரி இருப்பாங்க, உழைப்பாங்க, உயர் வருவாங்க, திடீர்னு அப்படியே அரசியல் ஆதாயத்திற்காக மாறுவாங்க. அதாவது வன்னிய சமூக மக்களை விட வீரம் செறிந்த மக்கள் யாரும் எனக்கு தெரியலை. அது சோழர்களாக இருக்கலாம், பல்லவர்களாக இருக்கலாம், அதுக்கு முந்தைய மன்னர்களாக இருக்கலாம். அந்த மன்னர்களுக்கெல்லாம் படை தளபதிகளாக இருந்தவர்கள் வன்னியர்கள். அதான் படையாட்சின்னு அவங்கள சொல்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வீரமிக்க ஒரு சமூகம். ஆனால் இந்த சமூகத்தில் வந்த தலைவர்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ராமசாமி படையாட்சியிலேருந்து மார்க்கப்பந்திலேருந்து இப்படி வரிசையாக வந்த எல்லா தலைவர்களும் இந்த சமூக மக்களை ஏமாற்றிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆமாம். அப்போ ஒரு மாற்று
டாக்டர் ராமதாஸ் கொண்டு வந்திருக்காரு ஒரு நம்பிக்கை ஒரு நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கை இன்னைக்கு இல்லை. அந்த மக்களை வந்து இந்துத்துவாவை நோக்கி அவர் தள்ளி விடுறாரு. ஏன் அப்படி பண்ணிட்டாரு? பணம். அப்போ பாஜக கட்சியை விலைக்கு வாங்கிக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் வந்து வீடு லீஸ் எடுப்பாங்களோ அந்த மாதிரி எடுத்துடுறாங்க. இந்த எலெக்ஷனில் சரத்குமார் அப்படி தான் வாங்கிட்டாங்க. ஆமாம், அவர் கடனெல்லாம் அடைச்சிட்டாரு, மகிழ்ச்சியாக இருக்கார். எம்பி வேறு ஆக போகிறாரு. அவருடைய மனைவி எம்பி ஆகி மந்திரி ஆனாலும் ஆகலாம். டிடிவி தினகரன் அவருக்கு பணம் தேவையில்லை. ஆனால் இருக்கிற பணத்தை காப்பாற்றணும்ல. ஏற்கனவே வழக்கு வேறு இருக்கு. அவன் நிச்சயமாக வழக்கு இருக்குது. இருக்கிற பணத்தை காப்பாற்றணும். இன்றைக்கி கூட டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு, திமுக பணம் கொடுக்குது அப்படின்னு சொல்லி. பணம் கொடுக்கறத ஆரம்பித்து வச்சதே டிடிவி தினகரன். ஆர்கே நகர் தேனியில் இருக்கையில் ஜெயலலிதா நிற்கையில் அதை ஆரம்பித்து வைத்தவர் அவர் தான். ஆர்கே நகரில் பணம் கொடுக்கல, திரும்ப அந்த பக்கமே போக மாட்டார். அவங்கள தேடி இருக்கேன் ஆர்கே நகருக்காரன். இன்னும் இல்லை, ஜெயிச்சார்ல. ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் 20 ரூபா டோக்கன் கொடுத்தாருல, எல்லாருக்கும் 5000 10,000 20,000 தருவேன்னு சொல்லி. மோடிக்கெல்லாம் அண்ணன் அவர். அவர் தான் முதல்ல வந்து 15 லட்சம் தர்றேன்னு மோடி சொன்ன மாதிரி இங்கே ஆர்கே நகரை காலி பண்ணவர். அதுக்கப்புறம் இன்னும் அந்த பக்கமே போகிறதில்ல அவர். ஒரு பொதுக்கூட்டம் கூட இவை நடத்தினதில்லை. சரி, ராமதாஸும் திருமாவளவனும் நெருக்கமாக இருந்தாங்க. ராமதாஸுக்கு அம்பேத்கர் விருதெல்லாம் திருமாவளவன் கொடுத்தாரு. தமிழ் குடிதாங்கிங்கிற விருது கொடுத்தாரு, அம்பேத்கர் விருது கொடுத்தாரு. அப்படி இணக்கமாக இருந்தவர் எப்படி இப்படி ஆயிடுச்சு? இல்லை, களத்துக்கு போகிறாருல்ல. களத்துக்கு போனால் எல்லாருடைய உண்மை முகங்களும் தெரிஞ்சிரும்ல. அப்படி திருமா அவர்களுக்கு அந்த உண்மை முகம் தெரிஞ்சிருச்சு. ராமதாஸனுடைய உண்மை முகம். பணத்தை தூக்கினதெல்லாம் நடிப்பு. அதனால் இனிமே வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து வன்னிய சமூக மக்கள் இனிமேல் ராமதாஸை நம்புவதற்கு தயாராக இல்லை. ஆனால் பாவம், அந்த சமுதாய மக்களுக்கு ஒரு நேர்மையான தலைவர் இருக்கும் கிடைக்கல. இல்லை, இன்றைக்கி வரைக்கும் கிடைக்கல. நிச்சயமாக கிடைக்கல. நம்பினாங்க அண்ணா. பாவம், அந்த துப்பாக்கி சூட்டில் செத்தாங்களே 21 பேர். அவங்கள யாரும் எம்எல்ஏவும் ஆக்கல, எம்பியும் இல்லை. அவங்க குடும்பத்துக்கெல்லாம் என்ன நடந்துச்சுன்னா யாருக்கும் தெரியாது. நீங்கள் முதல்ல குண்டர் சட்டத்தில் வந்து பாமகவுக்கா 5 பேர் உள்ளே போனாங்க. அவங்க கெதி இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியாது. ராமதாஸ் கைது செய்யப்பட்டதுனால பஸ்ஸுகளை கொளுத்தி தடாவில் உள்ளே போனாங்க வேலூர் மாவட்டத்தில். அவங்க குடும்பம்லாம் என்ன ஆச்சுன்னு இன்றைக்கி தெரியாது. ஒரே ஒரு குடும்பம் பாமகவால் வந்து வளமாக நலமாக இருக்கிறது, டாக்டர் ராமதாஸோட குடும்பம். அது எப்படிங்க ஒரு காலத்தில் வந்துட்டு வாரிசு அரசியல் எதிர்த்தார், பல வாக்குறுதிகள் கொடுத்தாரு. இப்போ கூச்சமே படாமல் ராமதாஸும் சரி, அவருடைய மகனை எம்பி ஆக்கணும் சரி, இப்போ மருமகளை எம்பி ஆக்கணும் சரி, தன்னுடைய பேத்திகளை வந்து பிரச்சாரத்துக்கு இறக்கணும் சரி, எப்படிங்க இதெல்லாம்? போன தேர்தலில் அவருடைய உறவினர் தன்ராஜன் ஒருத்தர், அவரை வந்து எம்பி ஆக்குனாங்க. இன்னொருத்தர் பாண்டிச்சேரியில் ஒருத்தர், அவரை வந்து ஒரு எம்பி ஆக்குனாங்க. இது மாதிரி அவரோட உறவினர்களை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வந்துட்டார். இப்போ கட்சின்னா அந்த குடும்பம் தான் அதை டிசைட் பண்ணும். வன்னிய சமுதாய மக்கள் சாதி மத இன பாகுபாடு இன்றி ஒன்று கூடி வாழக்கூடிய மக்கள் அப்படி தான் இருந்தாங்க. அந்த மக்களுக்கு அடையாளமாக ராமதாஸை பார்த்தாங்க. ஆனால் ராமதாஸ் அந்த அடையாளத்துக்கு மாறுபட்டு இருக்கிறார். நீங்கள் எல்லாருமே ஏமாத்துறான்னு தான் வந்து நம்மள்கிட்ட வந்தால் நம்மளை அவனை ஏமாத்தினா என்ன செய்கிறது? அப்போ அந்த நிலையை வந்து பாமக வந்து உருவாக்கிருச்சு. இப்போது தெரிஞ்சோம் தெரியாமலோ பாட்டாளி மக்கள் கட்சினா வன்னிய சமுதாய கட்சின்னு ஊருக்கு தெரியும். இப்போ வன்னிய சமுதாய மக்களே இந்துத்துவ கொள்கை ஏற்றுக்கிட்டாங்களான்ற ஒரு சந்தேகம் கேள்வி வரக்கூடிய அளவிற்கு தன்னை அடையாளப்படுத்திட்டார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாமகவில் இருந்த ஆட்களில் ரொம்ப பேர் பிஜேபிக்கு போயிட்டான். மயிலாடுதுறை மாவட்டம் அந்த பகுதியில், தஞ்சை பகுதியில், அங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் முன்னாள் பாமக பிஜேபியினுடைய தலைவர்களாக இருக்கிறான். இப்போ இங்கே ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பியாச்சு. பிஜேபியை பொறுத்தவரை எப்போதும் என்ன நடக்கும்னா வந்து தான் கூட்டணி சேர்கிற கட்சிகளை ஒழித்து கட்டுகிற வேலையை பிஜேபி செய்யும். தெரிஞ்சுதானே போகிறார் இவர். ஆமாம், நீங்கள் வந்து எல்லோரும் பாதி பேர் முன்னாடியே போயிட்டான், அதனால் நம்மளும் சேர்ந்து போயிடுவோங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இவருடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி பண்ணுறேங்கிறான். அப்புறம் இவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கையில் இருந்த வழக்குகள் இருக்குது அன்புமணி ராமதாஸுக்கு. அதை கழுத்தில் கத்தி வைப்பான்ல, நீங்கள் வர்றியா உள்ளே போறியா, தினகரனுக்கு வச்ச மாதிரி வர்றியா உள்ள ஜெயிலுக்கு போறியா. அவர்களுக்கெல்லாம் என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் ராமதாஸுக்கு. ஏன்னா மகன் உள்ளே போயிடக்கூடாது, அதனால் மந்திரி பதவி வேறு தர்றேங்கிறான். அடுத்தாப்புல ஆட்சிக்கு வந்தா எல்லா ஒப்பந்தம். நீங்கள் கடைசியில் தைலாபுரம் தோட்டத்தில் கையெழுத்து போகிற நேரத்தில் தனியாக கூட்டிகிட்டு போனாங்களே எதுக்கு? ஐயா, நீ வந்து பணம் தர்ற சரி, சீட்டு தர்ற சரி, மந்திரி பதவின்னு இதில் எழுதவே இல்லையே. ஐயா வாங்க நம்ம உள்ளே பேசிக்கோன்னு அண்ணாமலை, ராமதாஸ், அன்புமணி 3 பேரும் ரூமுக்குள்ளே போய் அதெல்லாம் உண்டுங்க, அதை இதிலெல்லாம் எழுத முடியாதுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப கூட்டிகிட்டு வந்து நாங்கள் கூட்டணி சேர்ந்துட்டோன்னு அறிவிச்சிட்டாங்க. அப்போ உள்ள ஆளுங்க உங்கள் ஆளுங்க இருக்கிறாங்க, நிச்சயமாக இருக்காங்க, தகவல் தராங்க. ஆமாம், நீங்கள் நான் 7 வருஷம் இங்கே கிடந்திருக்கேன். இன்னும் டவுட்டு வீட்டில் இருக்கிற வேலை பார்க்குற ஆள்லேருந்து பக்கத்தில் நிற்கிற ஆள் வரை எனக்கு வேண்டியவனாக இருப்பான்ல. சரி, நீங்கள் உங்களையாவது சரியாக பார்த்துக்கிட்டாரா ராமதாஸ்? அன்னைக்கு வந்து ராமதாஸ் ஒரு நேர்மையான தலைவராக இருந்தார். நான் இருக்கிறப்போ எனக்கு வந்து டெய்லி 25 ரூபா அங்கே
அவரோட இருப்பேன் நான் திண்டிவனத்தில். எனக்கு படிக்காசு என்னுடைய சாப்பாடு செலவுக்கு 91லேருந்து 97 வரையும் எவ்வளோன்னா 25 ரூபா. இவருக்கு பேர் 5 ரூபா டாக்டரு. கேள்விப்பட்டேன். ஆமாம், உட்காந்து ஊசி போடுவார். சுசீலான்னு ஒரு நர்ஸ் இருக்குங்க இங்கே, அந்த அம்மா தான் காசு வாங்கும். நான் வெளியில் உட்காந்துருப்பேன், நான் எண்ணிக்கிட்டு இருப்பேன் கரெக்டாக 5 பேஷண்ட் உள்ளே போயிட்டாங்களான்னு. 6வது பேஷண்ட்டு நான் போய் அந்த 25 ரூபாய் வாங்கிட்டு கட்சி வேலை நான் ஒன்றும் எனக்கு சொந்த வேலை இல்லை. நான் வன்னிய மக்கள்கிட்ட கிராமமாக போவேன். அதுக்கு இந்த 25 ரூபா உபயோகப்படும். இவர் சிஎன் ராமமூர்த்தி வந்து அன்னைக்கு வந்து வன்னியர் சங்கத்தில் பொதுச் செயலாளராக இருந்தார். இவங்க வந்து அந்த குடும்பம் வந்து வன்னியர் சங்கத்தை கைப்பற்ற முயற்சித்த போது அதுக்கு அவர் எதிராக இருந்தவர். அதனால் அவர் நான் போன காலகட்டத்தில் அதுலேருந்து வெளியேறிட்டார். அப்புறம் பூத்தா இளங்கோவன், அருள்மொழி போன்றவர்களெல்லாம் அதில் இருந்தாங்க. ஆனால் யாரையும் வந்து ஒரு வளர விடலை. இவரை தாண்டி வளர்ந்தவர் காடுவெட்டி குரு தான். கடைசி வரை காடுவெட்டி குருவை வந்து இவரால் அசைக்க முடியலை. ஏன்னா வந்து ஒரு வலிமையான தலைவராக மாறிட்டார். இன்னொன்று இவருடைய உறவினராகவும் ஆயிட்டார். இவருடைய உறவினர் குடும்பத்திலேருந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அதனால் இவருடைய உறவினராகவும் மாறிட்டார். ஒரு அசைக்க முடியாத சக்தியாக காடுவெட்டி குரு அன்றைக்கு வந்துட்டார். அதனால் காடுவெட்டி குருவை தாண்டி இவரால் ஒன்றும் செய்ய முடியலை. காடுவெட்டி குரு இறந்ததில் இவரை பொறுத்தவரை ஒரு இடம் காலி ஆயிடுச்சு, அவ்வளோதான் இவங்களை பொறுத்தவரை. காடுவெட்டி குரு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது டாக்டர் ராமதாஸ் தான் செலவு பண்ணார், எல்லாம் பார்த்துக்கிட்டாரு சொல்கிறாங்கல்ல. இல்லை, அது உண்மை இல்லை. அவரை வந்து உண்மையிலே அவருக்கான எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்திருந்தால் அவர் இறந்து போயிருக்க மாட்டார். என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக அன்றைக்கி? இல்லை, அவர் உடல்நல நலிவுற்று தான் இறந்து போனார். வெளிநாடு கொண்டு போயிருந்தால் அவரை காப்பாற்றலாம். சரி, பழனி பாபா பாட்டாளி மக்கள் கட்சியுடன் ஒரு வகையில் பயணித்தார், பிரச்சாரம் மேற்கொண்டார், பாட்டாளி மக்கள் கட்சியை முன்னிலைப்படுத்தினார். அது வரைக்கும் டாக்டர் ராமதாஸ் பாஜக கூட எந்த தொடர்பும் இல்லை. பழனி பாபா இறக்குறாரு. எப்படி இறக்குறாரு? பழனி பாபா அதிதீவிர இந்துத்துவவாதிகளாலே கொல்லப்படுகிறார் பொள்ளாச்சியில். பழனி பாபாவை பொறுத்தவரை ஒரு தவறுன்னா அது திமுகனா அதிமுக அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் ஒரு தனி கட்சியை உருவாக்குவதற்கு பழனி பாபா தான் காரணம். எப்படி கலைஞர்கிட்டேருந்து வெளியில் வர்ற அந்த சூழலை காங்கிரஸினுடைய ஆதரவு எம்ஜிஆருக்கு இருந்தது. அந்த ஆதரவை உருவாக்கி கொடுத்தவர் பழனி பாபா தான். ஏன்னா 20 வயசுலேயே பழனி பாபா சாமியார் மாதிரி ஆயிட்டார். இந்திரா காந்தி சாமியார்களை தான் நம்பும். திரேந்திர பிரம்மச்சாரியிலேருந்து இருக்கிற எல்லா சாமியாரும் இந்திரா காந்தியினுடைய குரு தான், எல்லாமே வழிகாட்டிகள் தான். பழனி பாபாவும் டெல்லிக்கு போயில சாமியார்களோடு சேர்ந்து பழனி பாபாவையும் குருவாக ஏற்றுக்குச்சு இந்திரா காந்தி. ஆமாம், 20 வயசுல இந்திரா காந்திக்கு குருவானவர் பழனி பாபா. அப்போ அதற்கு பின்னாலே அவர் தான் வந்து இல்லை, அப்படிப்பட்ட பழனி பாபா தான் இந்திரா காந்தி சுட்டது சரிதான், இந்திரா காந்தி சுட்டது சரிதான், தப்பு இல்லைன்னு பேசினாரு. அதுக்கு பின்னால் அது திமுகவோட கூட்டணி சேர்ந்த பின்னாடி அந்த கோபத்தில். ஆனால் உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னா வந்து எம்ஜிஆர் இந்திரா காந்தி ஒரு கூட்டணியை உருவாக்கி கொடுத்தவர் பழனி பாபா தான். ஆமாம், ஏன்னா மூக்கையா தேவரும் இவர் நெருங்கிய தோழர்கள். பழனி பாபாவும் அவரும் மூக்கையா தேவர் மூலமாக எம்ஜிஆர்கிட்ட நல்ல அறிமுகம் கிடச்சிச்சு. ஏற்கனவே இவருக்கு வந்து டெல்லியில் சாமியாராக போய் இந்திரா காந்தியினுடைய அறிமுகம். சாமியார்னா பழனி பாபா, அதனால தான் பாபா. அவர் பேர் அகமது அலி. இல்லை, கணிப்பாரா? கணிக்கிறது இல்லை. அவர் சின்ன வயசுலே வந்து இந்து சாமியார்களோடு சேர்ந்து சாமியாராக போயிட்டார். 16-17 வயசுலேயே. ஒரு பக்கம் கல்வி, இன்னொரு பக்கம் சாமியார் மாதிரி ஆயிட்டார். எப்படி ஒரு முஸ்லீமாக இருந்தார், சாமியாராகவும் இருந்தார். அதற்கு பின்னால் தான் அவர் இஸ்லாத்தை நோக்கி நகர்றாரு. எப்படி சொல்கிறதுனா பெரும் முதலாளியினுடைய பேரன் அவர். சரி, தமிழ்நாட்டில் முதலாளி வீடுன்னா ஒரு 4 வீடு தான் முஸ்லீம்களில் சொல்கிறது. அதில் வந்து ஆயக்குடி முதலாளியும் ஒன்று. அந்த ஃபேமிலியில் அவருடைய பேரன் இவர். பெரும் வசதி படைத்த ஒரு மனிதர். சரி, அப்படி வந்து மூக்கையா தேவர் அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவர் ஒரு பாபா, பழனி பாபா அப்படின்னு சொல்லி அப்படி கொண்டாட ஆரம்பித்தவர் தான் வந்து பழனி பாபா எம்ஜிஆரால். அதுக்கப்புறம் தான் வெளியே வந்தார். ஆமாம், அதுக்கப்புறம் வெளியில் வர்றாரு. திமுகவுக்கு தீவிர ஆதரவாளராக மாறுகிறார். அப்புறம் ராமதாஸ் கட்சி ஆரம்பித்த உடனே பாமகவினுடைய ஆதரவாளராக இருக்கிறார். கடைசி காலகட்டத்தில் ராமதாஸை பற்றி தெரிந்து கொண்டு இது தேவையில்லை, நம்ம ஒரு புதிய அணியை உருவாக்கணும்னு முடிவுக்கு வர்றார். அப்பொழுது கொல்லப்படுகிறார். இப்போ என்ன மேட்டர்னா, பழனி பாபாவும் ராமதாஸும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. ராமதாஸுடைய வளர்ச்சிக்கு பழனி பாபா வந்து தன்னுடைய பங்களிப்பை தராரு. அப்படி நெருங்கிய நண்பர் இறக்குறாரு. இறந்த பிறகு அந்த இறுதி ஊர்வலத்தில் ராமதாஸ் போகிறாரு. அப்படி போனவர் தான் போயிட்டு தமிழகத்தில் முதல் முறையாக பாஜக உள்ளே கொண்டு வராரு. ஆமாம். அப்போ கணக்கு எங்கே இடிக்குதுல?
இல்லை அதில் அந்த கணக்கு இடிக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியலை. இப்போ என்னுடைய நெருங்கிய நண்பர் இந்துத்துவவாதிகளுக்கு வந்து கொலை செஞ்சிட்டாங்க, அவர் இறந்து போயிட்டாருன்னா அந்த வலியும் வேதனையும் எனக்கு இருக்கும். நிச்சயமா. அப்போ அவங்க மேலே கோபம் வந்து இன்னும் கூடுமே தவிர குறையாது. நிச்சயமா. பாபாவை கொல்ல வேண்டும் நினைக்கக்கூடிய இந்துத்துவாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடன் ராமதாஸ் சேர்றாருன்னா கணக்கு இடிக்குதுல. இல்லை, அதாவது பாபாவை கொல்வதாக நினைக்கக்கூடியங்கிறத தாண்டி பாபாவை கொன்றதே இந்துத்துவா தான். இல்லை, அப்படிப்பட்ட இந்துத்துவாவை தானே வர வச்சாரு. ஆமாம், அவரோட தான் கூட்டணி ராமதாஸ். என் நண்பனை ஒருத்தரை கொலை பண்ணிட்டாங்கன்னா எனக்கு அந்த வலி வேதனை இருக்கும், கோபம் அதிகமாக இருக்கும். அதாவது அதுக்கு மாற்றா வந்து அலி பாபாவுக்கு இஸ்லாமிய சமூகத்துக்கு உண்மையான நண்பராக டாக்டர் ராமதாஸ் இல்லை. அப்போ பழனிபாபா இறந்தது டாக்டர் ராமதாஸுக்கு மகிழ்ச்சி தான். நிச்சயமா. ஏன்னா இவர் இருந்தால் அதுக்கு இடைஞ்சலாக இருப்பார். இவர் போயிட்டாரு, நல்ல விஷயம், போகட்டும், பிஜேபியோட நம்ம போயிடுவோம், அந்த ஒரு நிலைமைக்கு அவர் வந்துட்டார்ல. பாபா இறக்கும் போது இறுதி உருவத்தில் டாக்டர் ராமதாஸ் வந்தார், நடிப்பு தான். அவன் நிச்சயமா. நீங்கள் வந்து உயிருக்கு உயிராக தன்னை நேசித்த ஒரு மனிதர் கொல்லப்படுறாரு, இந்துத்துவாவால் கொல்லப்படுறாரு. அந்த இந்துத்துவாவை தமிழ்நாட்டில் நான் தூக்கி நிறுத்துவேன்னு இவர் சொன்னார்னா, ஒன்று அந்த நட்பு போலியானது, ரெண்டாவது இவர் இஸ்லாமிய சமூகத்தை நேசித்தது போலியானது, மூணாவது அந்த கொலை நடந்தது. அந்த கொலையினால் நமக்கு ஒன்று வந்து நம்ம அதில் தொடர்பு இல்லை, சம்மந்தம் இல்லைன்னா கூட அவர் போன வரை மகிழ்ச்சின்னு கூட நினைக்கலாம்ல. இல்லை, இன்னொன்று வேற என்ன இல்லை, ஏற்கனவே டாக்டர் ராமதாஸ் தகவல் தெரிஞ்சிருச்சுன்னா கடைசி நேரத்தில் 2 பேருக்கும் முரண்பாடு இருந்தது. நினைக்கல ராமதாஸுக்கும் பழனிபாபாவுக்கும் முரண்பாடு நிச்சயமா இருந்தது. ஏன்னா இவர் அப்பவே இந்துத்துவாவை நோக்கி நகர்வதற்கான முயற்சியை எடுத்தாரு. அதற்கு முட்டுக்கட்டையா இருந்தது பழனிபாபா. நிச்சயமா. பழனிபாபா இருக்கிறதுக்கும் நம்ம இந்துத்துவா கூட சேர முடியாது, பாஜக கூட சேர முடியாது, பாஜக கொண்டு வர முடியாது, அப்படி எண்ணத்துல டாக்டர் ராமதாஸ் இருக்கிறாரு, அந்த சிந்தனையில இருக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலை பழனிபாபா கொல்லப்படுறாருன்னா யாருக்கு லாபம்? இல்லை, அதாவது யாருக்கு லாபம்ங்கிறத தாண்டி இவரை பொறுத்தவரையும் பழனிபாபாவை பொறுத்தவரை கடைசி நேரத்தில் நான் வந்து ஒருபோதும் வந்து இனிமேல் பாமகவோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. முடிஞ்சிச்சுல? ஆமாம். டாக்டர் ராமதாஸோட இனிமேல் பிரச்சாரம் பண்ண மாட்டேன், நான் விலகிடுறேன்னு சொல்லிட்டு பழனிபாபா சொல்லிடுறாரு. விரிசல் ஏற்பட்டது, இடைவெளி ஏற்பட்டது. அப்படி இடைவெளி ஏற்படும் போது வெளியே போயிட்டாரு. ஆனா பாபா இருக்கிறதுக்கும் வெளியே போனாலும் டாக்டர் ராமதாஸ் பாஜக இந்துத்துவாவுடன் கை கோர்க்க முடியாது. ஏன்னா வெளியவே இருந்தாலும் பாபா சும்மா விட மாட்டாரு. இல்லை, அதாவது அவர் வெளியில் போயிட்டாரு, இனிமேல் நமக்கு எந்த தொல்லை இல்லைன்னு கூட நினைச்சாலும் மற்ற அரசியல்வாதி மாதிரி மற்ற தலைவர் மாதிரி பழனிபாபா இல்லை. வெளியே இருந்தாலும் கடுமையாக அட்டாக் பண்ணுவார், கடுமையாக தாக்குதல் செய்வார், கடுமையாக விமர்சனம் பண்ணுவார். வெளியே போயிட்டாரே நம்ம கதை இதோட முடிஞ்சு போச்சு நினைக்க முடியாது. பழனிபாபா பொறுத்த இருக்கும் கேட்பார்ல, நிச்சயமா கேள்வி கேட்பாரு. ஏன்னா அவர் எம்ஜிஆரை கேள்வி கேட்டவர். அப்போ கலைஞரை கேள்வி, எம்ஜிஆர் கூடவே இருந்தாரு, கிழி கிழிச்சாரு, கலைஞர் கூடவே இருந்தாரு, கிழி கிழிச்சாரு. அதே மாதிரி ஏற்பட்டிருக்கான். அவ்வளவுதான். அதை தாண்டி வந்து அப்போ முதலடியாக பழனிபாபா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆதரவை விட்டு வெளியே வராரு. நிச்சயமா. வெளியே வந்தவர் சும்மா இருக்க மாட்டாரு, அடுத்த மேடையை ஏறுவாரு, நின்று பேசுவாரு. டாக்டர் ராமதாஸை நம்பினேன், கழுத்து அறுத்துட்டாரு, நம்பிக்கை தேவையில்லை, அவர் இப்படிதான் சொல்லிட்டு அந்த வன்னிய சமுதாய மக்கள் மிகப்பெரிய தலைவராக டாக்டர் ராமதாஸை பார்க்குறாங்க. ஒரு கட்டமைப்பு இருக்கு, ஒரு பிம்பம் இருக்கு. அந்த பிம்பத்தை உடைக்கிறதுக்கு பழனிபாபா முயற்சி செய்வாரு. நிச்சயமா செஞ்சிருப்பாரு. இந்த சமயத்தில் பழனிபாபா கொல்லப்படுறாரு. ஆமா. பழனிபாபா இறந்துடுறாரு. டாக்டர் ராமதாஸ் இறுதி ஊர்வலத்தில் போறாரு, கண்ணீர் சிந்துறாரு. அப்படியே கையும் கிழமை என்ன பண்றாரு, பாஜக உள்ள கொண்டு வந்துறாரு. இவருக்கு அரசியல் ஆதாயம் அவ்வளவுதான். அது ரைட்டு, நமக்கு புரியுது, எல்லாருக்கும் புரிய வைக்க முடியுமா? நீங்க வந்து பழனிபாபா கொலையில அதனுடைய கொலை சம்பந்தப்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகுந்த மர்மமாக இருக்குது. அது மாதிரி பல மர்மங்கள் வந்து அந்த பழனிபாபனுடைய கொலையில் இருக்குது. அது பல பேர் ஆதாயம் அடைந்தார்கள். அப்படி ஆதாயம் அடைந்தவர்களில் டாக்டர் ராமதாஸும் ஒருவர்னு வேண்டுமானால். ஆனால் டாக்டர் ராமதாஸுக்கு உண்மையாகவே ஒரு பழனிபாபா மீது ஒரு மரியாதை உணர்வு இருந்துச்சுன்னா, நண்பனாக நினச்சிருந்தாங்கன்னா தன்னுடைய நண்பனை யார் கொண்டான்னு வழக்கு தொடுத்திருப்பார், விசாரணை மேற்கொண்டிருப்பார், தீவிரமாக இறங்கியிருப்பார். இறங்கினாரா? தொல்லை ஒழிஞ்சிச்சின்னு அவர் நினைக்கையில் மறுபடியும் ஏன் தொல்லைக்கு சப்போர்ட் ஆகிறார்? அவர் தொல்லை ஒழிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு பாஜக நினைக்கலாம், இந்துத்துவவாதி நினைக்கலாம். அதே மாதிரி தான் டாக்டர் ராமதாஸ் நினைச்சார். நிச்சயமா. ஏன்னா இவர் தான் இவருடைய நோக்கம், கொள்கை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இங்கிட்டு வந்துட்டார். பழனிபாபா எப்படா சாவான்னு மற்ற கட்சிக்காரன் நினைச்சாங்க. நிச்சயமா ரொம்ப பேர் நினைச்சாங்க. அதுதான் இவரும் நினைச்சார் கடைசியா. இல்லை, இவர் அப்படி நினைச்சாரான்னு சொல்ல முடியாது. இல்லை, அப்படிதான் நடந்துச்சு. இல்லை, நடந்தது அப்படி. பழனிபாபா மீது வன்னிய சமுதாய மக்களும் ரொம்ப மரியாதையோடு இருந்தாங்க இல்லையா? நிச்சயமா, ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க. அதே மாதிரி தேவேந்திர சமூகம் பழனிபாபாவை வந்து ஒரு தேவேந்திர சமூக தலைவராகவே அவங்க கருதுனாங்க. ஏன்னா அப்படி வந்து எந்த தலைவரையும் தேவேந்திர சமூகம் வந்து தென் தமிழ்நாட்டில் ஏற்றுக்கிட்டது இல்லை, எக்ஸப்ட் பழனிபாபா.
பள்ளி பாபா ஒருத்தரை தங்களுடைய தலைவருக்கு ஈக்குவலாக அவங்க வந்து கருதுனாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேவேந்திர உள்ள வேளாளர்கள் நடத்துகிற மாநாடுகளில் பழனி பாபா படம் இருக்குது. அம்பேத்கர் படத்தை கூட வைக்க மாட்டாங்க அவங்க. ஆனால் பழனி பாபாவே அவர்கள் நேசித்தார்கள், இன்னமும் நேசிக்கிறாங்க. வன்னிய மக்களும் அதே மாதிரி தான். டாக்டர் ராமதாஸோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டுமோ முன்வைத்து நாம் வந்து வன்னிய மக்களை எடை போற்ற முடியாது. அதெல்லாம் தாண்டி வன்னிய மக்கள் சிறந்தவர்கள், நல்ல மனிதர்கள். விரைவிலே ராமதாஸ் போன்றவர்களை தூக்கி போட்டுவிட்டு ஒரு நல்ல தலைவர்களை இவர் தேர்ந்தெடுப்பார்கள். பாபா இறக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சியுடன் நீங்கள் இருந்தேன். அப்புறம் டாக்டர் ராமதாஸ் பிஜேபியோட சேர்றாரு. அதுக்கு முன்னாடியே நான் வெளியில் வந்துட்டேன். எப்படி? ஏன்னா அவங்களுடைய நகர்வு என்பது இந்துத்துவாவுக்கு ஆதரவாக. ஏன்னா பள்ளி பாபா போயிட்டார், எங்களை போன்றவர்கள் போயிட்டாங்க. தேவேந்திரோட சமூக மக்களில் பெரிய தலைவர்கள்லாம், ஜான் பாண்டியன் உள்ளிட்டவர்கள்லாம் அதை விட்டு வெளியில் போயிட்டாங்க. இப்போ தன் குடும்பம் மட்டும் இருந்தால் போதுங்கிற ஒரு நிலைமை வந்து பாமகவில் டாக்டர் ராமதாஸால் உருவாக்கப்பட்டது. அவர் என்னென்ன சத்தியங்களை செய்தாரோ இது எல்லாத்தையும் அவர் மீறினார். அப்போ டாக்டர் ராமதாஸுக்கு வன்னியர்கள் மீது பற்றோ பாசமோ உணர்வோ இல்லையா? ஒரு நேரத்தில் இருந்தது, ஆரம்பத்தில். இப்போ இல்லை. இப்போ தான் குடும்பம் சொத்து அப்படி ஆயிடுச்சு. அப்படியெல்லாம் கவலைப்பட்டிருந்தால் பிஜேபியோட போய் சேர்த்துருக்க மாட்டார்ல இவ்வளவு நாளைக்கு அப்புறம். கடுமையாக எதிர்த்தார்ல அவர். ஆமாம், கடுமையாக எதிர்த்தார். அதுக்கு பின்னாடி அதிமுக போர்வையில் வந்து பிஜேபிக்குள்ளே போனார். ஆனால் யார் ஆட்சி வந்தாலும் அதிகாரத்தில் ராமதாஸ் தான் இல்லை? இல்லை, அது வந்து காங்கிரஸ் ஆட்சியிலையும் எம்பியாக இருந்தாங்க, பிஜேபி ஆட்சியிலையும் எம்பியாக இருக்கிறாங்க, அதிமுக ஆட்சியிலையும் எம்எல்ஏ இருந்தாங்க, திமுக ஆட்சியிலையும் எம்எல்ஏ இருக்கிறாங்க. எத்தனை ஆட்சி மாறினாலும் அவங்க ஒரு பொறுப்பில் இருக்கிறாங்கல்ல. இல்லை, நீங்கள் மக்கள் புரிஞ்சுக்கிட்டான். 31 எம்எல்ஏக்கள் வரை இங்கே இருந்தாங்க, 7 எம்பி வரையும் இருந்தாங்க. இன்றைக்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. 5 எம்எல்ஏவாயிருச்சு, 31 வந்து 5 ஆயிருச்சு. இப்போ மக்கள் புரிஞ்சுக்கிட்டான். அதனால் விரைவில் வந்து ஒரு சரியான தலைவரை வன்னிய சமூக மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. காலம் வந்து நீண்ட நாள் காத்திருக்காதுல்ல. தலித் சமுதாய மக்களுக்கு பாதுகாவலர் தான் டாக்டர் ராமதாஸ்ன்னு சொல்கிறாங்களே, உண்மையா? அப்படி தன்னை சொல்லி கொண்டார். ஆனால் அது உண்மை இல்லை. வன்னியர்களுக்கும் தலித்துகளுக்கும் தானே பிரச்சனை. தலித்துகள் தான் உனக்கு எதிரின்னு சொல்லி வச்சதா இங்கே இவர் தான். அப்போ இவர் விதைத்த வினை இவருக்கே எதிராக மாறுனுச்சு. எனவே எல்லா மக்களையும் ஒன்று திரட்ட முடியல. கடைசியாக வன்னியர்களோடு நிற்கிறாரு. வன்னியர்களே நீ எதிர்காலத்தில் அவரை நம்ப மாட்டாங்க. மன்சூர் அலி கான் நீங்கள் இருக்கும்போது இருந்தார். மன்சூர் அலி கானை விரட்டி விட்டது ஒரு பெரிய கதை. என்ன? மைக்கேல் மதன காமராஜன் மாதிரி ஏதோ படமெல்லாம் எடுத்தார். ராஜாதி ராஜா ராஜா கொடுத்தாங்க, கேத்தவராய கிருஷ்ண காமராஜர் ஒரு படம் எடுத்தார். அதே தான். இப்போ வந்து சேர்ந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா இவருக்கு வந்து ஒரு பெரும் கூட்டம் கூடிருச்சு. மன்சூர் அலி கான் போகிற இடத்துலலாம் ஆயிரக்கணக்கில் மக்கள். ஏன்னா டாக்டர் வந்து தலைவர்னு இவர் சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, பாமகவிலேருந்து ஒரு உத்தரவு போடுறாங்க. என்ன உத்தரவு? அதாவது மன்சூர் அலி கானை நீங்கள் பொதுக்கூட்டத்துக்கு அழைக்க வேண்டும் என்றால் 25,000 ரூபா கட்சிக்கு பணம் கட்டணும். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. மன்சூர் அலி கான் சொல்லி முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். அவ்வளோதான். அதோட இவர் வெளியில் வந்துட்டார். ஏன்னா யாருமே கூட்டத்துக்கு கூப்பிட்றதில்ல. கூட்டத்துக்கு பாமக கூட்டத்துக்கு வர கூப்பிடணும்னா 25,000 கட்சிக்கு கட்டணும். ஒரு அபராதம் மாதிரி போயிடுச்சு. ஆமாம். அப்புறம் அவர் எப்படி கூட்டத்துக்கு பேசுவார். சரி, வெளியே வந்துட்டீங்க. இப்போது தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்களே, ஏன்? அதாவது பாமக என்ன ஃபார்முலாவை வச்சதோ அதை நம்பி தான் என்னை போன்றவர்கள் போனோம். அதை நம்பி தான் பழனி பாபா போன்றவர்கள் எங்களையெல்லாம் உள்ளே அனுப்பிச்சி விட்டார். அதான் இங்கே நடக்கலை. அதே வேலையை நம்மளால் சக்திக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியுமோ அதை வெளியில் வந்து செய்வோம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதனால தான் அப்படி ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இளைஞர் கூட்டத்தை உருவாக்குறோம். திமுக அதிமுகன்னு போயிடாமல். அதே மாதிரி இஸ்லாமிய அமைப்புகளை நம்பி போகாதீங்க, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவங்களாம் கிளைக்கழகங்களாக இருக்கிறாங்க. ஒரு தனித்த சக்தியை உருவாக்குவோம் என்பது தான் எங்களுடைய நோக்கம். அதை நோக்கி தான் நாங்கள் நகர்றோம். கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் தங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கம் அளித்தீர்கள். மிக்க நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் அடுத்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். இனிமே காஃபி கரையானாலும் ஜூஸ் கரையானாலும் கூலா இருங்க. MCR ஸ்டெயின் ஃப்ரீ ஷர்ட்ஸ்.